ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு பிரயோஜனமான ஒரு பதிவு போடலான்னு தான் இருக்கிறேன் மக்களே. உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனப்படும்னு நான் நம்புகிறேன், சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேட்டுக்கிடுங்க. நான் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து மண்டே மார்க்கெட் வரைக்கும் போகணும் பார்த்துக்கிடுங்க. சாதா நம்ம போகிற ரோடு கொட்டாரம், சுசீந்திரம், அப்புறம் கோட்டாறு, அப்படி செட்டிக்குளம் போய் அதுக்கு பிறகு நம்ம சுங்காங்கடை, அப்புறம் தோட்டி ரோட்லேருந்து உள்ளே ஏறி பரசேரி அந்த ரோட்டில் தான் போவோம். நமக்கு பரசேரிக்கு பிறகு நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் ரோடு. ஆனால் நமக்கு கன்னியாகுமரியிலேருந்து சுங்காங்கடை வரைக்கும் வர்றது கொஞ்சம் நமக்கு சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா ரோடு ரொம்ப ரஷ்ஷாகவும் இருக்கும், மக்களும் அதிகமாக வண்டியில் போயிட்டு வருவாங்க. ஆனால் நான் இப்போ போகிற ரோடு கன்னியாகுமரி டு மணக்குடி, அந்த ரூட்டு மணக்குடி புத்தளம், அந்த ரூட்டு புத்தளத்துலேருந்து அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போய் மேலே கிருஷ்ணம்புதூர், ஈத்தாமொழி, ராஜாக்கமங்கலம், குருந்தங்கோடு, அப்படி தான் மண்டே மார்க்கெட் போய் நம்ம போக போகிறோம். அந்த ரூட்டு தான் இவன் போயிட்டுருக்கேன். இப்போ நான் புத்தளம் தாண்டி போயிட்டேன். மணக்குடி புத்தளம் தாண்டி போயிட்டுருக்கேன். ரோடை பாருங்கள் மக்களே, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. பெருசாக வாகனங்கள் இருக்காது பார்த்துக்கிடுங்க. பஸ்ஸுமே சுத்தமாக இருக்குது. எப்போவாவது ஒரு இந்த ரூட்டு பஸ்ஸு ரொம்ப கம்மி, எப்போவாவது தான் வரும். மேக்ஸிமம் எப்போவாவது ஒரு 5-6 டாரஸ் வந்தால் வரும். இல்லாமல் கேரளா மக்கள், தெரிஞ்ச மக்கள் இந்த ரூட்டு வருவாங்க ஃப்ரீயாக. டூரிஸ்ட் வரவங்க கன்னியாகுமரி வர்றதுக்கு இந்த ரூட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரூட்டு வருவாங்க, பீச் ரோட்டுன்னு சொல்லிட்டு. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சிலவங்க அந்த ரூட்டில் கஷ்டப்படுவாங்க. திருவனந்தபுரத்து வரவங்க இந்த ரூட்டு நிறைய வருவாங்க. தெரிஞ்சவங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடுவாங்க. ஆனால் நமக்கு இங்கேருந்து சந்தைக்கு கன்னியாகுமரியிலேருந்து நம்ம சுவங்கடை ரூட்டு பக்கம்தான். ஆனால் இதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் கூட இருந்தாலும் நமக்கு போகிறதுக்கு ஒரு ஃப்ரீ மைண்டாக, அழகாக, ஒரு டிராஃபிக் ஒன்றும் இல்லாமல் நீட்டாக அழகாக பொறுமையாக நமக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு பார்த்துக்கிடுங்க. இது வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த ரூட்டுக்கு போயிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த ரூட்டு தான் பிடிக்குமா, இல்லை அந்த சுங்காங்கடை போய் அப்படி உள்ளே போகிற ரூட்டு உங்களுக்கு பிடிக்குமான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ரூட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த ரூட்டில் பொறுத்த வரைக்கும் வண்டிகள், வாகனங்கள் ரொம்ப கம்மி பார்த்துக்கிடுங்க. நமக்கு ஃப்ரீயாகவும் போக முடியுமா. புத்தளம் இன்னும் நான் ரீச் ஆகி புத்தளம் மெயினில் ஒரு ரோடு பிரியும். நேராக போயாச்சுன்னா நம்ம நார்கோல் அந்த கோட்டாரில் போய் ஏறும் பார்த்துக்கிடுங்க. அப்படியே நம்ம லெஃப்ட் எடுத்துட்டால் தான் நம்ம அந்த ரூட்டு மேலே கிருஷ்ணம்புதூர் அந்த ரூட்டு நம்ம போய் அப்படியே ஈத்தாமொழி போய் அப்படி போக முடியும். நம்ம இப்போ புத்தளம் இன்னும் ரீச் ஆகலை. புத்தளம் அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஏகദേശம் புத்தளம் பக்கம் வந்தாச்சு. புத்தளம் தான் ரோடில் பார்த்துருப்பீங்க. இப்போ ரோடை பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா தான் இருக்குது, பெருசாக டேமேஜ் இல்லை. ஆனால் இடையில சில இடத்துல மட்டும் சின்ன ஒட்டு மாதிரி போட்டிருக்காங்க. மற்ற இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குதுங்க. ரோடு ரொம்ப மோசம் இல்லை, சின்ன ஒட்டுகள் இருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம புத்தளம் வந்துட்டோம். இன்னும் இதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும் பார்த்துடுங்க. நேராக போயாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் போகலாம். நான் லெஃப்ட் எடுத்துட்டேன். லெஃப்ட் எடுத்து நம்ம இனி ஈத்தாமொழி ரீச் ஆகும். ஈத்தாமொழியிலேருந்து அப்படியே ராஜாக்கமங்கலம் போயிடும். ராஜாக்கமங்கலம் ஸ்ட்ரைட்டாக போயாச்சுன்னா குருந்தங்கோடு,
அந்த ரோடு பேயோடு போய் அப்படி குருந்தங்கோடு போகும். அங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தாச்சுன்னா மண்டே மார்க்கெட் போய் ரீச் ஆகலாம். ரோடை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இடங்களும் நல்லா இருக்குங்க. வெயில் இருக்காத பாருங்கள். 2 பக்கமும் நல்ல மரம், 2 பக்கமும் நல்ல மரம் அழகாக நிழலும் கொடுக்கும் பாருங்கள். உங்களுக்கு அந்த ரோட்டில் போனால் மரங்கள் கம்மி, அப்படிதானா? அது இல்லாமல் இப்போ சுவங்கடையில் தோட்டையோட சைடெலாம் வேலை நடந்துக்கிட்டு இந்த 4 வழிச்சாலையில் பாலம் போடுற வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த இடம் இப்போ ரொம்ப டிராஃபிக் ஆகுது. இனி எப்படியும் 1 இயர் ஆகும் போல் இருக்குது. இப்போ அந்த இடம்லாம் ரொம்ப டிராஃபிக் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இதுதான் எனக்கு நல்ல சீக்கிரம் போய் ரீச் ஆகிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் கிலோமீட்டர் கொஞ்சம் கூட காமிச்சாலும் எனக்கு ஃப்ரீ இது தான் தோணுது பாருங்கள். நல்ல ஃப்ரீயாக எவ்வளோ இந்த இடம் மரங்கள் தான் அதிகம். தென்னை மரமும் பீச் சைடுனால தென்னை மரங்களும் மற்ற மரங்களும் நல்ல சைடில் நிற்கிறனால நமக்கு பெருசாக வெயில் தெரியாது. பார்த்துக்கிடுங்க, நல்ல இயற்கையான ஒரு இடம். பார்க்குறதுக்கும் அவ்வளோ கண் குளிர்ச்சியாக இருக்கும். எல்லாம் இது பீச் அந்த சைடு ஃபுல்லாக. இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தள்ளி போனால் எல்லாமே பீச் தான். சொத்தாவில் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சொத்தாவில் பீச். இதுலேருந்து நம்ம இதில் 2-3 ரோடு லெஃப்ட்டில் கட் ஆகி போவோம். அதில் உள்ளே போயாச்சுன்னா நம்ம சொத்தாவில், சங்குத்துறை அந்த மாதிரி பீச்சுகளுக்கு போகலாம். ஏதோ சந்திர ரூட்டுக்கிட்ட தான் வந்திருக்கோம். நான் முன்னாடி இந்த ரூட்டு தெரியாது எனக்கு. நான் அதுக்கு இப்போ தான் இடகாலத்தான் இந்த ரோட்டை பற்றி ரொம்ப தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் மேக்ஸிமம் இந்த ரோட்டை யூஸ் பண்ணுறேன். அது விஷயம் சீக்கிரம் போகலாம். ஆனால் அந்த நம்ம பாரதிபுரம் டு நமக்கு அந்த சிவகங்கடை கல்யாணங்கடெலாம் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ஏகദേശம் நம்ம ஈத்தாமொழிலாம் தாண்டி ராஜாக்கமங்கலம் பக்கத்தில் வந்துட்டோம். ரைட் சைடில் ஒரு பெரிய ஏரி மாதிரி ஒரு குளம். அது நல்லா வற்றி ரொம்ப தூர் வராமல் கிடக்குது. அது எப்போ அது இது பண்ணுவாங்கன்னு தெரியலை. ரொம்ப அது நல்ல தூர்வாரி எடுத்தாச்சுன்னா நல்ல ஒரு தண்ணியை சேமிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏரி அது. என்ன அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியலை. நான் அடிக்கடி பார்ப்பேன் அந்த இடத்த. பெரிய குளமாக பெரிய ஏரியா கிடக்கும். ஆனால் ஃபுல்லாக உள்ள புல்லு பிடிச்சி தண்ணியே தெரியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக கிடக்குது. அது நல்ல பயன்பாட்டு கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் இந்த சுற்று வட்டார பகுதியில் உள்ள மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது அளத்தங்கரைன்னு நினைக்கிறேன். அளத்தங்கரைன்னு தான் இந்த போர்டு போட்டிருந்தாங்க. வந்தாச்சு, ராஜாக்கமலம் பக்கத்தில் வந்தாச்சு. ராஜாக்கமலம் போட்டிருக்காங்க பாருங்கள் போர்டில். ராஜாக்கமங்கலம் வந்தாச்சு. நீ அப்படியே ராஜாக்கமலத்துலேருந்து லெஃப்ட்டு போயாச்சுன்னா உங்களுக்கு குளச்ச அந்த ரூட்டு பிடிக்கலாம். ரைட்டு போனீங்கன்னா மறுபடியும் நாகர்கோவில் அந்த ரோடு. லெஃப்ட்டு போனீங்கன்னா குளச்ச அந்த ரோட்டில் போய் குளச்ச மண்டைக்காடு அந்த மாதிரி. ரைட்டு போனீங்கன்னா கோணம் அந்த ரூட்டு எடுக்கிறதுக்கு போகலாம். இப்போ நான் வந்தாச்சு, ராஜாக்கமலம் வந்தாச்சு. இப்போ ராஜாக்கமலம் இப்போ ரோடு பிரியுது. இப்போ 4 ரோடு பிரியும். நம்ம நேராக போயாச்சுன்னா குருந்தங்கோடு அந்த ரோட்டில் போகலாம். கோயிலெலாம் இருக்குது பாருங்கள், ஒரு ஆலமரம். இதில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா குளச்சல் அந்த ரூட்டு. நான் ஸ்ட்ரைட்டாக போகிறேன், குளச்சல் போகல. குளச்சல் போயும் போகலாம், சுற்று ஸ்ட்ரைட்டாக போவேன். இது பேயோடு அந்த ரூட்டில் போய் அப்படியே போக முடியாது. நம்ம வந்தாச்சு. எனக்கு கொஞ்சம் குருந்தங்கோடு போயாச்சுன்னா அங்கேருந்து அப்படியே ஷார்ட் ரூட்டில் போனால்
சந்தையை ரீச் ஆகிடலாம். நீங்களும் இந்த ரோட்டில் வந்துருக்கீங்கன்னா சொல்லுங்கள் மக்களே. இந்த ரோட்டுமே நல்லா இருக்கும், ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும். நான் அது பிறகு பேயோட்லேருந்து நான் லெஃப்ட் எடுத்துட்டேன். ஏன்னா நான் வெள்ளிச்சந்தை போய் அப்படியே வெள்ளிமலை அந்த ரூட் இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் ஓடி போகலான்னு ஒரு முடிவு எடுத்திருந்தேன். அந்த ரூட்டு போய் ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லி நான் அவசரமாக போகல, சின்ன ஒரு விஷயமாக தான் போகிறேன். அதனால் அந்த ரூட்டு இன்னைக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி தான் அந்த ரூட்டு குருந்தங்குடி போகாமல் அந்த பேயூர்லேருந்து வெள்ளிச்சந்தைலேருந்து கட்டாயி ரைட் எடுத்து போவாங்க தெரியுமா. அதாவது நம்ம திருநயினார்குறிச்சி, நம்ம மக்கள் சொல்லுவாங்க திருவள்ளுவர் ஓட சொந்த ஊர்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த கிறிஸ்டி எனக்கு ரொம்ப தெரியாது, நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். திருநயினார்குறிச்சி திருவள்ளுவர் பிறந்த ஊர்னு சொல்கிறாங்க. அந்த ரோட்டில் தான் இன்னைக்கு போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க. சாதா குருந்தங்கூடு போய் போகிறது தான் கொஞ்சம் பக்கம். நான் ஏன்னா அந்த ரோட்டு போய் கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ரோட்டு நல்லா இருக்கும், ரோடு அந்த வயல்வெளி. நான் ஒரு வீடியோவும் ஒரு ஷார்ட் வீடியோவும் போட்டிருப்பேன், பாட்டு எடுத்து. இயற்கையாக வயலோடு பார்க்கும்போது அழகாக இருக்கும். அதனால தான் அந்த ரூட்டு நான் போய் பார்க்கலான்னு அந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன். வயல்வெளி பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையாக இருக்குது வயல்வெளி. அப்பா, இந்த வயல்வெளி தலக்குளம் வரையும் அப்படியே வெள்ளிமலை. இந்த ரோட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டு வெள்ளிமலை. அந்த மலை அப்படியே தெரியும், கோயில் இருக்குது. அப்படியே அருமையாக இருக்கும், ஃபுல்லாக வயல் பாருங்கள். சரி மக்களே, இந்த ரோட்டில் வந்தவங்க, இந்த அருமையான காட்சிகளெல்லாம் ரசித்தவங்க எல்லாம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே.